ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லீட் கோட்ல 3000 சம்திங் கொஸ்டின் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், டூ சம். அதாவது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி அதை நம்ம சம் பண்ண போறோம். சாரி, ரெண்டு வேல்யூ எடுத்து அதை நம்ம சம் பண்ண போறோம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given an array of integer nums and an integer target. அதாவது நம்ஸ்ன்ட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த நம்ஸ்ல எந்த டூ வேல்யூ ஆட் பண்ணா நமக்கு அந்த டார்கெட் கிடைக்குதோ அந்த டூ வேல்யூவோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் ஒன் பாத்தீங்கன்னா இன்புட் நம்ஸ் ஈக்குவல் டு 2,7,11,15 டார்கெட் ஈக்குவல் டு 9. இப்போ 2 7 ஆட் பண்ணா தான் நமக்கு 9 வரும். 2ஓட இண்டெக்ஸ் என்ன 0, 7ஓட இண்டெக்ஸ் என்ன 1. ஓகேவா? இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது n ஈக்குவல் டு லென்த் ஆஃப் நம்ஸ். ஓகேங்களா? n ஈக்குவல் டு லென்த் ஆஃப் நம்ஸ்னு கொடுத்துட்டா இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ இருக்கா? ஓகேவா? ஏன்னா ரெண்டு சம்ம ஆட் பண்ண போறோம், ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண போறோம். அதை நம்ம ஐ ஜே அப்படின்னு எடுத்து ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் n மைனஸ் ஒன். ஏன்னா என்னங்கிறது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு லென்த் ஆஃப் நம்ஸ் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் ஏன் இங்க மைனஸ் ஒன் கொடுக்குறேங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ பிளஸ் ஒன் கமா என். ஓகேங்களா? இப்ப ஏன் ஐயோட ரேஞ்சுக்கு n மைனஸ் ஒன், அதாவது லென்த் ஆஃப் நம்ஸ் மைனஸ் ஒன். இப்ப லென்த் ஆஃப் நம்ஸ் என்ன 4, 4 மைனஸ் ஒன் என்ன 3. அப்ப ஐயோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 3 தான் வரும். அப்ப 0 1 2, அதாவது 2 7 11 வரைக்கும் தான் வரும். ஏன்னா நம்ம ரெண்டு வேல்யூ தான் ஆட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேல்யூ இல்ல. ஸோ நம்ம ஏதாச்சும் ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த டார்கெட் கிடைக்கணும். இப்ப நம்ம 15ங்கிற வேல்யூ எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n மைனஸ் ஒன்னு வச்சிருக்கோம். இப்போ ஏன் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ பிளஸ் ஒன் கமா என்னன்னு எடுத்திருக்கோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இது ஐயோட வேல்யூ டூவா. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ பிளஸ் ஒன் கமா என், என்னோட வேல்யூ என்ன 4, ஐயோட வேல்யூ என்ன, இங்க ஐல நம்ம ஃபர்ஸ்ட் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0 பிளஸ் ஒன் கமா ஃபோர்னா 1,4, அதாவது ஒன்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வரும். அப்ப இது இது செக் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? 7 11 15. இப்போ ஐயோட வேல்யூ 0 இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜேவோட வேல்யூ 7 11 15 மூணு வேல்யூ செக் பண்ணி பார்க்கும். இப்ப ஐயோட வேல்யூ வந்துட்டு நம்ம ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 இருக்கும்போது நமக்கு 11 அண்ட் 15 செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ பிளஸ் ஒன் கமா என். இப்ப கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா நமக்கு டார்கெட் வரணும். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ, ஏன்னா இங்க நம்ம ஐ அண்ட் ஜே தான் எடுத்திருக்கோம். ஸோ இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டார்கெட். சிங்கிள் ஈக்குவல் டு போடக்கூடாது. சிங்கிள் ஈக்குவல்னா வேல்யூ அசைன் பண்றது. டபுள் ஈக்குவல்னு போட்டா இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு நம்ம சொல்றது. ஓகேங்களா? இஃப் nums of i plus nums of j equal to target, return nums of i comma j. ஓகேங்களா? ஏன் நம்ம nums of i comma j இருக்கோம்னா நமக்கு அவுட்புட் அந்த ரெண்டு இண்டெக்ஸ் நம்பர் தான் தேவை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். லிஸ்ட் இன்டிஜர்ஸ், லிஸ்ட் இண்டிசஸ் மஸ்ட் பி இன்டிஜர்ஸ் ஆர் ஸ்லைசஸ் நாட் பி டப்பிள்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம டைப் கன்வர்ஷன் நம்ம ராங்கா கொடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணிடலாம். இங்க என்ன எரர்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் நம்ஸ் ஆஃப் ஐ கமா ஜே இல்ல ரிட்டன் ஐ கமா ஜே. ஏன்னா நமக்கு வெறும் இண்டெக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ இங்க நம்ஸ் போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ ஓகேவா? ரிட்டன் ஐ கமா ஜே, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம நம்ஸ்ன்னு போட்டா அந்த அரே லிஸ்டோட ஃபார்ம் வரும். நமக்கு இங்க இண்டெக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ ரிட்டன் ஐ கமா ஜே. ஆன்சர் பாத்தீங்கன்னா கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 எல்லாமே அக்செப்டட் ஆயிருச்சு. கேஸ் 2ல பாத்தீங்கன்னா டார்கெட் ஈக்குவல் டு 6. ஸோ 2 அண்ட் 4 ஆட் பண்ணா தான் 6. 2ஓட இண்டெக்ஸ் என்ன 1, 6 4ஓட இண்டெக்ஸ் என்ன 2. ஸோ 1க்கு மட்டும் நமக்கு கரெக்டா கிடைச்சிருச்சு. That's all the question.